பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தனது விருப்ப நிதியிலிருந்து கல்லூரி மாணவன் ஒருவருக்கு கல்வி கட்டணம் செலுத்தியுள்ளது பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தின் புதிய ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட அருண்ராஜ் அவர்கள் மாவட்டத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்று உறுதியளித்திருந்தார். அதற்கேற்ப பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களுக்கு உடனடி நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் எரையூர் கிராமத்தை சேர்ந்த புவனேஸ்வரி பொறியியல் பட்டப்படிப்பு இறுதி ஆண்டு படிக்கும் தனது மகனுக்கு கல்வி கட்டணம் செலுத்த உதவி செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் அருண்ராஜிடம் கோரிக்கை மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக தனது விருப்ப நிதியிலிருந்து கல்வி கட்டணம் 65,000 ரூபாயை செலுத்தியுள்ளார். ஏழை மாணவனின் கல்விக்கு நிதி உதவி அளித்த மாவட்ட ஆட்சியரின் செயலை பொதுமக்கள் பலரும் பாராட்டி வரும் நிலையில் தாய் புவனேஸ்வரி நெகிழ்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தார். எங்க வீட்டுக்காரர் வெளியில வேலைக்கு போய் சம்பாரிச்சு என் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க வேலைக்கு போன இடத்துல சார நழுவி விழுந்து தவறி விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த உடனே இறந்துட்டாங்க. அதனால நான் எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதனால மாவட்ட ஆட்சியர்கிட்ட என்னோட கஷ்டத்தை சொல்லி நான் மனு கொடுத்துட்டு போனேன். அவங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு உடனே நான் ஏற்பாடு செய்கிறேன், உதவி செய்கிறேம்மான்னு சொல்லியிருந்தாங்க. நான் மனு கொடுத்த ஒரு வாரத்திலேயே அவங்க நடவடிக்கை எடுத்து எனக்கு அவங்க தன் விருப்ப நிதியிலிருந்து மாவட்ட ஆட்சியர்கள் எனக்கு 65,000 செக்கு கொடுத்துருக்காங்க. சொந்த பந்தங்கள் கூட எனக்கு இந்த உதவி செய்யல. மாவட்ட ஆட்சியர் எனக்கு இந்த பெரிய உதவியை செஞ்சுருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பெரிய உதவி. இதை வச்சு நான் என் பிள்ளைங்களை படிக்க வச்சு கரை சேர்த்துடுவேன். அதனால எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்ச தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குளித்தலை பேருந்து நிலையம் அருகே செய்தியாளரை வழிமறித்து தாக்கி பணம், செல்போனை பறித்து சென்று 4 கஞ்சா போதை இளைஞர்களின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தனியார் தொலைக்காட்சி நிருபர் ஒருவரை வழிமறித்த கும்பல் சரமாரியாக தாக்கியது. சத்தீஸ்வரன் உள்ளிட்ட 4 இளைஞர்கள் செய்தியாளர் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகிறது. முதற்கட்ட தகவலில் கஞ்சா புழக்கம் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் குறித்து செய்தியாளர் செய்தி வெளியிட்டதாகவும் இதனால் கஞ்சா போதையில் இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியதும் தெரிய வந்துள்ளது. அதிமுக, பாமக, புரட்சி பாரதம் ஆகிய மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அமைச்சர் ஆர் காந்தி முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமுக கட்சியைச் சேர்ந்த தெற்கு ஒன்றிய செயலாளர் பத்மநாபன் தலைமையில் மணியப்பட்டு மற்றும் நரசிங்கபுரம் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக, பாமக, புரட்சி பாரதம் உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி மாவட்ட திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி முன்னிலையில் மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவில் இணைந்த அனைவருக்கும் அமைச்சர் ஆர் காந்தி வரவேற்று திமுக துண்டை அணிவித்து உற்சாகத்துடன் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் ஆர் காந்தி, தமிழகத்தில் 4 ஆண்டு ஆட்சிக் காலத்தில் மகளிருக்கு 1000 உரிமைத் தொகை மற்றும் பொதுமக்களுக்கு மாபெரும் நலத்திட்ட உதவிகளை தந்த ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என பெருமிதம் தெரிவித்து திமுகவில் இணைந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வரும் 2026 தேர்தலில் புதுச்சேரியில் வென்று ஆட்சி அமைக்கும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நிர்வாக ரீதியில் ஆளுநர் அரசு இடையே பிரச்சினை வருவது சாதாரணம்தான் என்று கூறினார். மேலும் மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை பிரச்சினைகளை பேசி சரி செய்வோம் என்று தெரிவித்தார். பாஜக எப்போதும் தனக்கு அழுத்தம் தந்தது இல்லை என்று விளக்கமளித்த அவர், பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறும் சூழல் ஏதுமில்லை என்று கூறினார். மேலும் மாநில அந்தஸ்தை புதுச்சேரியில் உள்ள அனைத்து கட்சியினரும் வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநில அந்தஸ்திற்காக பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் சந்திப்போம் என்றும் கூறினார். ஒட்டுமொத்தமாக நிர்வாகத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்தால் எப்படி நடந்து கொண்டால் அடுத்து 2024 இந்த என்டிஏ அரசு வரும் என்றதை பற்றி ஒரு முக்கிய ஆலோசனை. அதான் நாங்கள் ஒத்துழைப்பு அளிச்சுட்டு வராங்களா சார்? துணைநிலை ஆளுநர் அரசுக்கு எந்த அரசு இருந்தாலும் புதுச்சேரியில் மாநில அந்தஸ்து பெறுகின்ற வரை இது மாதிரி சின்ன இஷ்யூ இருக்கத்தான் செய்யும். எல்லாம் இந்த ஆட்சி இல்லை, எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, எந்த ஆளுநர் இருந்தாலும் சரி,
நிர்வாகத்தில் சின்ன சின்ன இஷ்யூஸுங்க அப்பப்போ வர செய்யும், அது நான் சரி செய்வோம், இப்பயும் சரி செய்வோம். நன்றி வணக்கம். எப்பொழுதுமே அழுத்தம் கிடையாது. எப்பொழுதுமே எங்களுடைய மாண்பு பாரத பிரதமர் அவருடைய எப்பொழுதுமே எனக்கு நல்ல உறவு உண்டு, நல்ல நட்புத்தன்மை உண்டு எப்பொழுதுமே. இப்போ இல்லை, நான் காங்கிரஸில் இருக்கும் பொழுதே அவர் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் நாங்கள் அந்த கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்ளும் எப்போதும் சந்தித்து பேசுவோம். அது மாதிரி நட்புணர்வு உண்டு, எப்பொழுதும் நட்புணர்வு உண்டு அவரோட. கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டால் குண்டாஸ் பாயும் என்று கோவை மாவட்ட எஸ்பி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே 70 லட்சம் மதிப்பிலான 235 கிலோ கஞ்சாவை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்தி வந்த வேதமணி மற்றும் சதீஷ்குமார் ஆகிய இருவரையும் சூலூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன், கோவையில் கஞ்சா வேட்டை தொடர்ந்து தீவிரமாக நடைபெறும் என்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்றும் மேலும் அவர்களின் சொத்துக்களை முடக்குவதற்கான வழிவகைகளையும் செய்து வருவதாக தெரிவித்தார். முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தில் பிக் பாக்கெட் அடித்த சம்பவத்தில் கொள்ளையர்களை 12 மணி நேரத்தில் கைது செய்துள்ளதாகவும் விளக்கம் அளித்தார். நம்ம தகவல் தெரிஞ்ச உடனே வழக்கு பதிவு பண்ணி 12 மணி நேரத்தில் குற்றத்தில் ஈடுபட்டவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அரெஸ்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் பண்ணியிருக்கோம். இதில் ஈடுபட்டவங்க யாருமே கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இல்லை, வெளி மாவட்டத்திலிருந்து வந்து இந்த குற்றத்தை செய்யறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு ஆர்கனைஸ்டாக வந்திருக்காங்க. ஸோ நம்ம வித்தின் 12 hours 12 மணி நேரத்தில் அக்யூஸ்ட் எல்லாத்தையுமே பிடிச்சிருமான்னு. தூக்க கலக்கத்தில் ஓட்டுநர் லாரியை ஓட்டியதில் 5 கடைகள் மீது லாரி மோதி கவிழ்ந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த வையக்களத்தூர் பகுதியை சேர்ந்த செந்தில் பாண்டியன் என்ற லாரி ஓட்டுநரான இவர் பெங்களூருவில் இருந்து ஐஸ்கிரீம்களை ஏற்றிக்கொண்டு தருமபுரியில் பாதி இறக்கிவிட்டு மீதியை திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை நோக்கி ஐஸ்கிரீமை இறக்க சென்று கொண்டிருந்தார். அப்போது லாரி ஜோலார்பேட்டையை அடுத்த கோடியூர் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது தூக்க கலக்கத்தில் அதே பகுதியை சேர்ந்த சண்முகம் மற்றும் முருகன் ஆகியோருக்கு சொந்தமான 5 கடைகளின் மீது லாரி அதிவேகமாக மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 5 கடைகளும் சேதமடைந்தன. மேலும் இந்த விபத்தில் ஓட்டுநர் காலில் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஜோலார்பேட்டை போலீசார் கிரெயின் உதவியுடன் சாலையில் கவிழ்ந்து கிடந்த லாரியை அப்புறப்படுத்தினர். தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் கீழ் வழங்கப்பட்டு வரும் நலத்திட்டங்களை வீரர் வீராங்கனைகள் பயன்படுத்திக் கொண்டு தங்களை விளையாட்டுத் துறையில் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நாமக்கல்லில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கில் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நவீன உடற்பயிற்சி கூடத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் மாவட்ட விளையாட்டு விடுதியில் மாணவிகளுக்கு தயார் செய்யப்பட்டுள்ள உணவின் தரத்தையும் அவர் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து விளையாட்டு விடுதி மாணவிகளுடன் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு உபகரணங்கள் விளையாட்டு விடுதிகளுக்கு வழங்கப்பட்டு அதிக மாணவ மாணவிகளை விளையாட்டுத் துறையில் ஈடுபட ஊக்கமளித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு விளையாட்டுத் துறையில் வீரர் வீராங்கனைகள் தங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். வாடிப்பட்டியில் புதிய யூனியன் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் புதிய யூனியன் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசின் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். மேலும் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள இந்த புதிய கட்டிடம் வாடிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக அமையும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது இப்பகுதிக்கு தேவையான நிர்வாக சேவைகளை மேம்படுத்துவதுடன் வளர்ச்சி திட்டங்களை விரைவுபடுத்த உதவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பூமி பூஜை விழாவில் அரசு அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மரத்தில் ஏறி நாவல் பழத்தை பறிக்க சென்ற நபர் மனைவி மற்றும் மகன் முன்னிலையில் உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மோனிசா கர்ப்பமாக இருந்ததால் பரிசோதனைக்காக ஊட்டி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை முடிந்த பிறகு குன்னூர் அலக்கரை வழியாக தனது வீட்டிற்கு திரும்பி வந்துள்ளனர். வரும் வழியில் தனியார் தொழிற்சாலையில் மரத்தில் நாவல் பழங்கள் பழுத்திருப்பதை கண்ட அவர் காரை நிறுத்திவிட்டு பழங்களை பறிப்பதற்காக மரத்தில் ஏறியுள்ளார்.
தொடர்ந்து பழங்களை பறித்துவிட்டு கீழே இறங்கும் போது கால் தவறி அவர் கீழே இருந்த பாறை மீது விழுந்து பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரது மனைவி அவ்வழியாக வந்தவர்களின் உதவியுடன் சிகிச்சைக்காக கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்ததாக தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக அவரது மனைவி கோத்தகிரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மலைப்பகுதியில் ஆடு மாடுகள் மேய தடை விதித்த வனத்துறையை எதிர்த்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடு மாடுகள் மேய்க்கும் போராட்டத்தை எத்தனை தடை விதித்தாலும் நடத்துவேன் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் விராதனூர் அருகே மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற தலைப்பில் நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பாக ஆடு மாடுகள் மாநாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பால் சந்தையில் தமிழ்நாட்டில் மட்டும் 1,38,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுவதாகவும், ஆனால் 50,000 கோடி ரூபாய் மட்டுமே வருமானம் தருகின்ற சாராயத்தை விற்று மக்களை சாகடிக்கிறார்கள் எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் இனி யாரையேனும் திட்ட வேண்டும் என்றால் எருமை என்று திட்டாதீர்கள் எனவும், ஆட்சியாளர்களின் பெயர்களை சொல்லி திட்டுங்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேனிமலை பகுதியில் ஆடு மாடுகள் மேய்க்கும் போராட்டத்தை நடத்தப் போவதாகவும், இயற்கை மற்றும் உயிரினங்களை நேசிக்கும் அனைத்து மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். பாருங்க, பாலின் சந்தை மதிப்பு மட்டும் 1,38,070 கோடி இருக்கு ஒரு ஆண்டு. சாராயம் எவ்வளவு? 50,000 கோடி தான். ஆனா அதுல காட்டுற முக்கியத்துவத்தை இந்த பால் பொருளாதாரத்துல அவங்க காட்டுறதில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.